டீ குடிக்கிறியாண்ணே? இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் என்னோட பீக் மேல் பாடி. பாக்குற 90% ஆஃப் த பீப்புளுக்கு பாடி இப்படிதான் இருக்கும். இந்த பாடியை வச்சு ரன்னிங் ஓட முடியாது, பெரிய பெரிய ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. பட் அடுத்த 20 நாள்ல இந்த பாடியை வச்சுட்டு நான் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ள ஓட போறேன். இப்போ என் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 90+ இருக்கும். ஹைட்டு 184 சென்டிமீட்டர். தொப்பதான் கொஞ்சம் இந்த பாடியை பார்த்தாலே தெரியுது ஒரு ஃபிட்னஸ் இல்லாத பாடி மாதிரி. அது காரணம் நிறைய இருக்கு. கடந்த ஒரு 2-3 மாசங்களா நான் ஒரு ஃபிட்னஸ் எதுவுமே பண்ணல. ரன்னிங் சரியா போக முடியல. அதெல்லாம் நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர் பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன மாதிரி வேலையில இருந்திருக்கோம், எவ்வளவு கஷ்டமான டியூட்டில இருந்திருக்கோம். பட் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இன்னும் இந்த 20 நாள்ல எஸ்எஸ்சி ஜிடி வேற வருகிறது. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரப்போகுது எஸ்எஸ்சி ஜிடி பிசிக்கலுக்கு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதனால இப்ப நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணா கூட அதில் பாஸ் பண்ணலாம். நான் 20 நாள் 24 நிமிஷத்துல ஓடி காமிக்க போறேன். நீங்க 2 மாசத்துல 24 நிமிஷத்துல ஓடி காமிக்கணும். அப்புறம் என்ன, நம்ம ட்ரைனிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ என் பாடி வெயிட் தான் செக் பண்ண போறோம். லெட்ஸ் கோ. ஆல்மோஸ்ட் 95 கிட்ட இருக்கிறேன். ஒரு 93 இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 20 டேஸில் 5 கிலோமீட்டரை 24 மினிட்ஸில் ஓட போகிறேன். இதுதான் சேலஞ்ச். இது டே 1. காலைல எழுந்த உடனே ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்கு. எழுந்த உடனே ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஓட போகிறோம். அதனால் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து ஷூ எல்லாம் மாட்டிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு இன்னொரு வாட்டி ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம். நம்ம இந்த 20 டேஸில் யாரும் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ள ஓடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நேரம் நிறைய இருக்குது. நீங்கள் அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது என் பர்சனல் சேலஞ்சுக்காக தான். நான் என் பாடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதில் என்னால் ஓட ரன்னிங்க்கு முன்னாடி நல்லா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச், லெக்லேருந்து ஆரம்பித்து தலைக்கு வரைக்கும் எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் போட்டு ஒரு ஆக்டிவ் வார்ம் அப் மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சு. ஸோ இது ஏபிசிடி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல பண்ணுறது பட் கிக்கு, சைட் ஜம்ப்பு. இது ஒரு 10 மீட்டர் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக ஒரு 3 வாட்டி 3 செட் பண்ணாலே போதும். நல்ல ஒரு வார்ம் அப், லெக்கெல்லாம் வார்ம் ஆகிடும், ஆங்கிளெல்லாம். ஸோ இதுக்கு மேலே ரன்னிங் ஓட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஃபர்ஸ்ட் டே 5 கிலோமீட்டர் முழுசாக ஓடணும். அதுவே நமக்கு போதும். 1 கிலோமீட்டர் 6 நிமிஷத்தில் 6 நிமிஷம் 30 செகண்டில் ஓடியாச்சு. நம்ம எய்ம் 5 கிலோமீட்டர் முழுசாக ஓடணும். டைமிங் முக்கியம் இல்லை. 2 கிலோமீட்டர் டோட்டலாக 13 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் அப்படி. ஆவரேஜ் பேஸ் 6 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபுல்லாக முடியணும் 5 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் டே. அவ்வளோதான். ஸோ 3 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. டோட்டல் டைமிங் 19 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ். ஆவரேஜ் பேஸ் அப்போது இந்த கிலோமீட்டர் 6 நிமிஷம் 38 செகண்டில் ஓடியிருக்கேன். இன்னும் 2 கிலோமீட்டர் மோர். ஸோ 4 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. டைமிங் 25 மினிட்ஸ் 26 செகண்ட்ஸ். ஆவரேஜ் பேஸ் அதுதான் 6 minutes 38 seconds. So 1 more kilometer to go. 5 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டே. மொத்தமாக 33 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். ஆவரேஜ் பேஸ் 6 minutes 35 seconds வருது. ஓடி முடிச்சுட்டு வந்தவுடனே அதே வார்ம் அப்லாம் நம்ம இப்போ புஷ்அப்ஸ் எடுக்கணும். இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு போட்டதால் இப்போ ஒரு 20 3 இல்லை 4 செட்டு நான் போடுவேன். பட் ரெகுலராக பண்ணுறவங்க தான் ஒரு 5 செட்டு போடுங்க, 100 புஷ்அப்ஸ் போடுங்க ஓட்டு வந்த உடனே. ஸோ நான் கடந்த ஒரு 2 மாதமாக ஃபிசிக்கல்லாம் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. ஏன்னா நம்ம வேலை அப்படி. அதனால் நான் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த சேலஞ்சுக்காகவே என் பாடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அண்ட் தென் அந்த 20 நாளில் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடுவேன். யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. 20 நாளில் 24 நிமிஷத்தை ஓட்டணும்னு. உங்களுக்கு டைம் இன்னும் நிறைய இருக்குது. உங்களை ஒரு மோட்டிவேஷன் பண்ணும். ஸோ 20 நாளில் என்னால் 24 நிமிஷம் ஓட முடியாமல் காமிக்கிட்டு தான் இந்த வீடியோவே. நீங்கள் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 மாதம் இருக்குது, அதுவே போதும். ஸோ அடுத்து புஷ்அப்ஸ்லாம் முடிச்சிட்டுக்கு அப்புறம் நம்ம இப்போது சிட்டப் சைடு வந்துட்டோம். இப்போது கோருக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு. டெய்லியே கோர் பண்ணலாம் நம்ம ரன்னர்ஸ் எல்லாருமே. அதனால் கோர் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுங்கள். வார்ம் டவுன் பண்ணி என்னுடைய நாளை இன்றைக்கி நான் முடிச்சுட்டேன். நாளிலேருந்து கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் வந்துடும். எந்தெந்த மாதிரி ஷெடியூல் ஃபாலோ பண்ணேன், டயட் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாளிலேருந்து வந்துடும்.